நான் செப்டம்பர் 1904 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் அசாம்கர் நகரில் பிறந்தேன். என் தந்தை முகமது அச்சான் ஒரு நல்ல இஸ்லாமிய அறிஞர். சிறு வயதிலேயே குரான் முழுவதும் ஹிஃப்ஸ், மனனம் செய்தேன். எங்கள் குடும்பம் அனைவரும் இஸ்லாமிய கல்வியில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர்கள். 1922 இல் லாகூருக்கு வந்து மௌலானா ஹமீதுதீன் பராகதே அவர்களிடம் தஃப்சீர், குரான் விளக்கம் பயின்றேன். 1925 இல் எனது ஆன்மீக தேடல் என்னை மௌலானா மோதூதி அவர்களுடன் இணைத்தது. இந்த சந்திப்பே என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்தது. 1930களில் மௌலானா மோதூதி அவர்களுடன் இணைந்து தஃஹீமுல் குரான் என்ற திட்டத்தை தொடங்கினோம். இந்த திட்டத்தின் கீழ் குரானை அதன் தலைப்புகளின் அடிப்படையில் படிக்கும் முறை, வரலாற்று மற்றும் மொழியியல் அணுகுமுறை, குரானின் ஒருங்கிணைந்த செய்தியை புரிந்து கொள்ளுதல். 1941 இல் ஜமாத் இஸ்லாமியின் நிறுவன உறுப்பினரானேன். ஆனால் 1958 இல் சில கொள்கை வேறுபாடுகளால் அந்த இயக்கத்திலிருந்து விலகினேன். என் முக்கிய கருத்து: இஸ்லாமிய இயக்கம் என்பது அரசியல் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான ஆன்மீக மற்றும் அறிவுசார் புரட்சியாக இருக்க வேண்டும். என் முக்கியமான படைப்புகள்: 1. ததப்புரி குரான். 2. இஸ்லாமி ரியாசத். 3. முஸ்லிம் உம்மத் கா முரீத் ஷவால். நான் உருவாக்கிய தஃப்சீர் முறையின் சிறப்பியல்புகள்: குரானை அதன் சொந்த பின்னணியில் புரிந்து கொள்ளுதல், சூறாக்களுக்கிடையேயான தொடர்புகளை ஆராய்தல், வரலாற்று மற்றும் மொழியியல் பகுப்பாய்வு. டிசம்பர் 1997 15ஆம் தேதி லாகூரில் இறந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் குரான் படிப்பதற்கும் அதை மக்களுக்கு எளிய முறையில் விளக்குவதற்கும் அர்ப்பணித்தேன். என் முக்கிய கருத்துக்கள்: 1. குரான் என்பது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. 2. இஸ்லாமிய புரட்சி ஆன்மீகத்தில் தொடங்கி சமூகத்தில் முடிய வேண்டும். 3. ஒவ்வொரு முஸ்லிமும் தனிப்பட்ட முறையில் குரானுடன் நேரடி உறவு வளர்த்துக் கொள்ள வேண்டும். என் மாணவர்களில் பலர் இன்று குரான் ஆய்வில் முன்னணி வகிக்கின்றனர். என் தஃப்சீர் முறை இன்றும் பலரால் பின்பற்றப்படுகிறது. இளைஞர்களே, குரானை நீங்களே படியுங்கள்.